நம் எல்லோருடைய வாழ்க்கைக்கும் ஒளியாக வந்தவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான். இருள் சூழ்ந்த உலகத்திலே அவர் ஒளியாக வந்தார் என்று சொல்லப்படுகிறது. என்ன அந்த இருள்? பாவம் என்கிற இருள், வேதனை என்கிற இருள், நோய் என்கிற இருள், வாதைகள் என்கிற இருள், பொல்லாப்பு என்கிற இருள், பிசாசின் சக்திகள் நிறைந்த இருள். இதில் இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே தொட்டு ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்துக்கு மீட்பு தருவதற்காக வந்த இயேசு இந்த நாளில் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் வருவாராக. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் அகற்றி ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒளியான வாழ்வை கொடுப்பாராக, விடுதலையான வாழ்வை தருவாராக, வெற்றி வாழ்வை தருவாராக. ஆண்டவர் இயேசு நம் எல்லோருக்காக இந்த உலகத்திலே வந்து எங்களுக்கு மீட்பின் வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு பிறந்து இந்த உலகத்திலே நம் எல்லோரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றினார். இந்த உலகத்தின் இருளிலிருந்து எல்லா விதமான தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்து அவருக்குரியவர்களாக மாற்றியிருக்கிறார். நானும் நீங்களும் இப்பொழுது ஆண்டவர் இயேசுக்குரியவர்கள், இறையாட்சிக்குரியவர்கள். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தை சார்ந்தவர்களும் அல்ல, இறையாட்சிக்குரியவர்கள், இறைவனை சார்ந்தவர்கள். இறையாட்சிக்குள் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் நாம் எல்லோரும் சொந்தமானவர்கள், அன்பானவர்களே. அதனால் இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உங்கள் எல்லோருக்கும் நிறைவான வெற்றி வாழ்க்கையை கொடுப்பதாக. ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இறைவார்த்தை தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்மஸ் இஸ் கிவிங் ஹோப். கிறிஸ்துவின் பிறப்பு நம்பிக்கையை தருகின்றது என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. என்றால் இந்த உலகம் அவ்வளவு பிரச்சனைக்குள், வேதனைக்குள், பலவிதமான கட்டுக்குள் இருக்கிறது. ஆகவே இந்த உலகம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை மீண்டும் புதுப்படைப்பாக மாற்றுவார். அவரோடு இருக்கிற நம் எல்லோருக்கும் அவர்தான் நம்பிக்கை, அவர்தான் அடைக்கலம். அதனாலே கிறிஸ்மஸ் இஸ் கிவிங் ஹோப். கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு நம்பிக்கையை தருகிற ஒன்றாக இருக்கிறது. This year has been a very disturbing year in world history. உலக சரித்திரத்திலேயே இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் பலவிதமான குழப்பம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருப்பதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. All over the world people are confused, discouraged, frightened and disappointed. உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்களா, இன்றைக்கு மக்கள் குழப்பம் அடைந்திருக்கிறார்கள், சோர்வடைந்து போயிருக்கிறார்கள், பயப்படுகிறார்கள், ஏமாற்றம் அடைகிறார்கள். In the midst of all upset, stress, difficulties, problems and fear come the message of Christmas with all of its hope and encourage. அன்பான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிற மன குழப்பம் அடைந்த, மன அழுத்தம் நிறைந்த, பலவிதமான கஷ்டங்கள் நிறைந்த, பலவிதமான பிரச்சனைகள் நிறைந்த, பயம் நிறைந்த இந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி நாம் எல்லோருக்கும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. The message of Christmas has been terribly misapplied and misunderstood for many years. கிறிஸ்துவின் பிறப்பு செய்தி என்பது பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு பல ஆண்டுகளாக அது மோசமாக தவறான முறையிலே புரிந்து கொள்ளப்பட்டு, தவறான முறையிலும் மோசமான முறையிலும் தான் அது அனுசரிக்கப்பட்டு வருவதை இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Something of business profit, shopping, gifts, toys and celebration. சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கிறிஸ்து பிறப்பு விழா என்பது ஒரு வியாபாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு காலம், பரிசுகள் கொடுக்கிற ஒரு காலம், இன்னும் பலவிதமான சிற்றின்பங்கள், பல இன்பங்களை அனுபவிக்கிற ஒரு காலம் என்று பல மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். Others think only of Bethlehem, of the star in the sky, shepherd in the field and angels singing.
ஒரு சில பேர் என்ன நினைக்கிறார்கள், அது பெத்லகேமில் தான் நடந்தது, பெத்லகேமில் தான் ஒளி தோன்றியது, பெத்லகேமில் தான் வானதூதர்கள் வந்தார்களே தவிர இது உலகம் முழுவதுக்கும் கிடைத்த ஒரு செய்தி அல்ல, உலகம் முழுவதுக்கும் கிடைத்தப்பட்ட ஒரு வெற்றி வாழ்வு அல்ல என்று ஒரு சில மக்கள் நினைக்கிறார்கள். Still other ask, where is Prince of Peace in a world filled with so much trouble? இன்னும் ஒரு சில பேர் என்ன கேட்கிறார் என்றால், உலகம் முழுவதும் இன்றைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் நிறைந்து போயிருக்கிறதே, அப்படி என்றால் அந்த சமாதானத்தின் அரசர் எங்கே அப்படி என்று சொல்லி ஒரு சில மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். But the real Christmas message goes far deeper. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, உண்மையான கிறிஸ்து பிறப்பின் செய்தி என்பது ஆழமான ஒரு நிலைக்கு நம்மை அழைத்து செல்லுகிறதாக இருக்கிறது. It answers all the great questions that plucked in the human race at this hour. கிறிஸ்து பிறப்புவின் செய்தி என்பது அன்பானவர்களே, இன்றைக்கு மனிதர்களுடைய உள்ளத்துக்குள் பிடிக்கப்பட்டிருக்கிற, ஆழமாக கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான கேள்விகளுக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா பதில் தருகிறதாக இருக்கிறது. The Christmas message is giving hope to us today. கிறிஸ்து பிறப்பு விழாவின் செய்தி என்பது நம் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. The Christmas message can be summed up in 3 words: a cradle, a cross and a crown. கிறிஸ்து பிறப்பு செய்தி என்பது அன்பானவர்களே 3 விடயமாக நாங்கள் பிரித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று தொட்டில், 2வது சிலுவை, 3வது கிரீடமாகும். First the cradle. On that first Christmas night, the Bible tells us about the angel coming to those fearful shepherds and saying, Luke chapter 2, verse 10. கிறிஸ்து பிறப்பு விழா அன்று இரவு பார்த்தீர்கள் என்றால், வானதூதர்கள் வந்து அங்கு இருந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு செய்தி சொன்னார்கள். லூகாஸ் நட்சத்திரம் 2ஆம் அதிகாரத்திலே 10வது இறைவசனம், Fear not, I bring you good news. லூகாஸ் 2:10வது வசனம் பாருங்கள். வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லப்பட்டது. What is the real meaning of that good news? அந்த நற்செய்தியினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அன்பானவர்களே? During World War II, many mothers would help their children remember their father who was away at war. 2ஆம் உலகப் போரின் பொழுது பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சண்டைக்காக அந்த வீட்டிலிருந்து சென்றிருந்த அவர்களுடைய தகப்பன்மாரை பற்றி சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். One mother took her son every day into the bedroom and showed him a large picture of his father. ஒரு தாய் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய படுக்கை அறைக்குள் அவர்கள் மாட்டி வைத்திருந்த அந்த தந்தையினுடைய பெரிய படத்தை அந்த பிள்ளை அழைத்து கொண்டு போய், இதுதான் உன்னுடைய தந்தை, உன்னுடைய தந்தை இப்பொழுது சண்டைக்கு போயிருக்கிறார் என்பதை காட்டி காட்டி ஒவ்வொரு நாளும் சொல்லுவாளாம். One day the little boy said, Mom, would not it be great if Dad could just step out of the frame? ஒரு நாள் அந்த பிள்ளை அந்த தாயை பார்த்து கேட்டதாம், அம்மா, எங்களுடைய அப்பா அந்த படத்திலிருந்து வெளியே இறங்கி வருவார் என்றால் எவ்வளவு நன்றாயிருக்கும் தெரியுமா என்று அந்த பிள்ளை கேட்டதாம். That's what happened the first Christmas. அதுதான் அன்பானவர்களே முதல் கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நடந்த ஒரு சம்பவமாகும். For centuries people had looked into the heavens, longing for God to step out of the frame. And at Bethlehem, that's exactly what God did. பல நூற்றாண்டுகளாக மக்கள் பரலோகத்திலிருந்து இறைவன் இந்த உலகத்துக்கு இறங்கி வருவாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை தான் தந்தையாகிய கடவுள் கிறிஸ்து பிறப்பு விழா என்று செய்தார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. The Bible teaches that Jesus Christ was a visitor from heaven. பரிசுத்த வேதாகம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. He was God's incarnate. அவர் கடவுளுடைய அவதாரமாக இருந்தார் என்று திருமறை சொல்லுகிறது.
This virgin born baby was God in human form. He humbled himself. கன்னியின் பிறப்பாக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினவராகவும் கடவுளுக்கு சமமானவராகவும் இருந்தார் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக அறிந்து கொள்ளுகிறோம். He took the form of the servant. அவர் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். He was made in your likeness and mine. அவர் உங்களைப் போலவும் என்னைப் போலவும் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். He identified himself with the problems of the human race. அவர் மக்களுடைய எல்லா பிரச்சனைகளோடும் தன்னை அடையாளப்படுத்தி காட்டினார் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக அறிந்து கொள்ளுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, Apostle John wrote John chapter 1 verse 14. திருத்துதர் யோவான் நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 14வது வசனத்தில் இவ்வாறு எழுதுகிறார். The word became flesh and dwelt among us. And we behold his glory, the glory as of the only begotten of the Father. யோவான் நற்செய்தி நூல் 1:14 பாருங்கள். வாக்கு மனிதனானார், நம்முடைய குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, the word became flesh and dwelt among us. வார்த்தையாய் இருந்தவர் இந்த உலகத்திலே மனித உருவெடுத்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். My friends, Jesus came for us all and today he is your Christ. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் இன்றைக்கு உங்களுடைய கிறிஸ்துவாக இருக்கிறார். Today you and I can know the Christ of Christmas, who alone can wipe away our tears, lift our burdens, solve our problems, forgive our sin and make us new. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நானும் நீங்களும் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கிறிஸ்து பிறப்பு விழாவை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த இயேசு யார் என்றால், எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர், எங்களுடைய வேதனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், எங்களை தூக்கி விடுகிறவர், எங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கொடுக்கிறவர், எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர், எங்களை புது படைப்பாக மாற்றுகிறவராக இருக்கிறார். செகண்ட், த cross. இரண்டாவதாக நாம் சிலுவையை பார்க்கிறோம். அன்பானவர்களே, கிறிஸ்மஸ் டு ஹேவ் மீனிங் cannot be separate from the cross. கிறிஸ்து பிறப்பு செய்தி என்பது ஒருபோதும் சிலுவையிலிருந்து பிரித்து பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. The angels said at the birth of Jesus, Matthew chapter 1 verse 21. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் பொழுது வான தூதர்கள் மத்தேயு நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 21வது வசனத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், he will save his people from their sin. அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொல்லப்பட்டது. அன்பானவர்களே, Jesus himself said, speaking just before his death, John chapter 18 verse 37, for this cause I was born. இதற்காகவே நான் பிறந்தேன் என்று யோவான் நற்செய்தி நூல் 18 அதிகாரத்திலே 37வது திருவசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறினார். Jesus was the only person in history who was born with the purpose of dying. உலக சரித்திரத்திலே அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் மரிப்பதற்காகவே பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் எல்லோரும் பிறந்ததனால் மரிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு மரிப்பதற்காகவே உலகத்திலே பிறந்தார். அதாவது நான் இந்த உலகத்திலே பிறந்து மனிதர்களுடைய பாவங்களை என் மேல் ஏற்று அவர்களுக்காக மரித்து அவர்களுக்கு புது வாழ்வு, மீட்பின் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே பிறந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் மரணத்தை நோக்கியே பயணமாகிக் கொண்டிருந்தார் என்பதைத்தான் நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. The central message of Christmas is that Jesus Christ, by his death and resurrection, can transform both individual and society.
கிறிஸ்து பிறப்பு விழாவின் மைய செய்தி என்னவென்றால், அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததினால் ஒவ்வொரு தனி மனிதர்களையும் இந்த சமூகத்தையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். Almost everyone at some time feel moral guilt and failure. கிட்டத்தட்ட எல்லா மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுக்க இன்மையையும் தோல்வியையும் உணர்கிறவர்களாக இருக்கிறார்கள். In every newscast that we watch, we see a picture of hate, lust, greed and corruption. ஒவ்வொரு செய்தியையும் நாம் பார்க்கும் பொழுது, அன்பான சகோதர சகோதரிகளே, அதில் என்ன நாம் பார்க்கிறோம் என்றால், வெறுப்பு, காமம், பேராசை மற்றும் ஊழல் நிறைந்த செய்திகளை தான் நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. The Bible teaches that the human race is morally sick. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது என்றால், மனிதனுடைய வாழ்க்கை பயணம் என்பது ஒழுக்க ரீதியாக சுகையினப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் பரிசுத்த வேதாகம் நமக்கு எடுத்து சொல்கிறது. இன்றைக்கு உலகத்திலும் நாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. The disease that has affected every part of our life in society. இந்த பாவம் என்கிற இந்த நோய் நம் எல்லோருடைய வாழ்க்கையும் இந்த சமுதாயத்திலே பாதித்திருப்பதைத்தான் நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. The Bible called the disease by the ugly 3 letters word SIN, sin. இந்த பாவம் என்கிற நோயை, இந்த அழுக்கு நிறைந்த அசிங்கமான இந்த நோயை பரிசுத்த வேதாகமம் பாவம் என்கிற அந்த 3 எழுத்திலே பாவம் என்று அழைக்கிறது. அன்பானவர்களே, the Bible teaches that the only cure for sin is the blood that Christ shed on the cross. பரிசுத்த வேதாகமம் ஒன்று நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், இந்த பாவத்திலிருந்து, இந்த பாவத்தின் அசிங்கத்திலிருந்து நமக்கு மீட்பு எவ்வாறு உண்டாகிறது என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சிந்துவதால் மட்டும்தான் அதிலிருந்து விடுதலை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Christ became the Lamb of God who shed blood and died on the cross for our sin. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செம்மறியாக இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். The cross and the resurrection stand today as man's only hope. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணமும் உயிர்ப்பும் தான் இன்றைக்கு மனுக்குலத்துக்கு ஒரு நம்பிக்கையாக எழுந்து நிற்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, God is saying to sinful man, I love you so much, I gave my son. பாவம் நிறைந்த மனிதனுக்கு ஆண்டவராகிய கடவுள், தந்தையாகிய கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை மென்மேலும் நேசிக்கிறேன், அதற்காகவே என்னுடைய திருக்குமாரனை தந்தேன் என்று தந்தையாகிய கடவுள் கூறுகிறார். Holy Lord is saying more than that. தூய்மையான கடவுள் அதைவிட மேலாக எங்களுக்கு கூறுகிறார். I can forgive you because of what Jesus did on the cross. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார் என்பதனால் உங்கள் எல்லாரையும் நான் மன்னிக்கிறவராக இருக்கிறேன் என்று தந்தையாகிய கடவுள் சொல்லுகிறார். This is good news this Christmas. இதுதான் இந்த நத்தார் பிறப்பு விழாவின் நற்செய்தியாகும். அன்பானவர்களே, நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். The third, there is the crown. மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால் அரச முடியாகும், கிரீடமாகும். Jesus taught, as in the Lord's Prayer, to pray, your kingdom come, your will be done on earth as it is in heaven. Matthew chapter 6 verse 10. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது திருவசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தையை நோக்கி மன்றாடும்படி சொல்லி கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தார் என்றால், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, உம்முடைய அரசு வருவதாக என்று செபிக்கும்படி கற்றுக் கொடுத்தார். My friends, Jesus who came as the baby of Bethlehem shall come back as King of Kings and Lord of Lords. பெத்லகேமிலே குழந்தையாக பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அன்பானவர்களே, மீண்டும் இந்த உலகத்திற்கு அரசர்களின் அரசராக, கடவுள்களின் கடவுளாக மீண்டும் இந்த உலகத்துக்கு வருகிறவராக இருக்கிறார்.
The Bible teaches that there will be an end to history. Christ will return. பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது, இந்த உலகத்துக்கு ஒரு நாள் முடிவு வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்துக்கு வருவார். When Jesus comes again, it will be as commander in chief of the army of heaven. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது அன்பானவர்களே, அவர் பரலோகத்தின் படைகளின் தளபதியாக இந்த உலகத்துக்கு வருகிறவராக இருக்கிறார். He will take control of this war-weary world and bring the peace that we are looking for. மிகவும் சண்டைகள் நிறைந்த, சோர்வுகள் நிறைந்த இந்த உலகத்துக்கு அவர் மீண்டும் இன்றைக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த சமாதானத்தை அவரே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, a new world will be formed, sin will be removed. பாவங்கள் அகற்றப்படும், புதிய உலகம் தோன்றும். அன்பானவர்களே, tears will be wiped from every eyes. ஒவ்வொரு கண்களிலும் இருக்கிற கண்ணீர் துடைக்கப்படும். Disease shall be no more, and even death will be eliminated from the human sense. எல்லா விதமான நோய்களும் மனித வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படும். ஏன் மரணம் கூட மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட்டுவிடும். அவன் முடிவில்லாத வாழ்வு வாழுகிறவனாக மாற்றப்படுகிறான். Nation shall not lift up sword against nation, and war shall be no more. நாட்டுக்கு நாடு ஒருபோதும் சண்டைக்கு அவர்கள் ஆயுதம் தூக்க மாட்டார்கள். சண்டைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டுவிடும். This is the promise of Christmas, my friends. இதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவின் ஒரு வாக்குத்தத்தமாகும், ஒரு உடன்படிக்கையாகும். This is our hope. இதுதான் எங்கள் எல்லோருடைய நம்பிக்கை. This is the Christmas star that lights our darkness. எங்களுடைய இருளில் இருந்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் இந்த விளக்கு வெளிச்சம்தான் எங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் கொடுக்கிறதாக இருக்கிறது. My friends, come to Christ today. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே இன்றைக்கு வாருங்கள். He born for you. அவர் உங்களுக்காக பிறந்தார். He died on the cross for you. அவர் உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். He will come for the judgment. அவர் மீண்டும் இந்த உலகத்துக்கு நியாயம் தீர்த்து அவருடைய மக்களை மீட்பதற்காக மீண்டும் வருகிறவராக இருக்கிறார். Isaiah chapter 9 verse 6 says, Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே 6வது திருவசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரை பற்றி சொல்லப்படுகிறது. அவர் திருப்பெயரோ வியத்தக ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர். So my friends, come to Christ today. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள். He born for you, he died on the cross for you, he will come for the judgment. அவர் உங்களுக்காக பிறந்தார். அவர் உங்களுக்காக சிலுவையிலே தன் உயிரை கொடுத்து உங்களை மீட்டு கொண்டார். அவர் மீண்டும் நியாயாதிபதியாக இந்த உலகத்துக்கு வருவார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி இந்த உலகத்துக்கு வந்தாரே, நாம் அவரை தள்ளி வைக்க வேண்டாம். இந்த உலகம் கொண்டாடுவது போல நாம் கிறிஸ்துமஸை, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழா என்ன என்பதை அறிந்து தூய ஆவியின் துணையோடு இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து எங்களை அர்ப்பணித்து மறுபடியும் பிறந்த புது வாழ்வு பெற்றவர்களாக நாம் மாறி அவர் நமக்கு கொடுக்கிற அந்த வல்லமையோடும் அபிஷேகத்தோடும் புது வாழ்வோடும் புதிய சுகத்தோடும் புதிய வெற்றியோடும் அவர் நமக்கு கொடுக்கிற பிள்ளைகள் என்ற அந்த உரிமையோடும் நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you and your family, my friends. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பிறந்தார் பாடுங்கள், கதிரவன் உதித்தார் போற்றுங்கள், அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம், ஆனந்த நாளை கொண்டாடுவோம், அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம்,
ஆனந்த நாளை கொண்டாடுவோம், பாரில் எல்லோரையும் மீட்டிடவே அதிசய பாலன் இயேசு பிறந்தாரே. பாரில் எல்லோரையும் மீட்டிடவே அதிசய பாலன் இயேசு பிறந்தாரே. கர்த்தர் பிறந்தார் பாடுங்கள், கதிரவன் உதித்தார் போற்றுங்கள். கர்த்தர் பிறந்தார் பாடுங்கள், கதிரவன் உதித்தார் போற்றுங்கள். ஆதாமேவாள் செய்த பாவம், அவனியில் வந்த சாபம். ஆதாமேவாள் செய்த பாவம், அவனியில் வந்த சாபம். யாவும் நீக்கி மாந்தர் வாழ யாக்கோபினோர் வெள்ளி உதித்ததுவே. யாவும் நீக்கி மாந்தர் வாழ யாக்கோபினோர் வெள்ளி உதித்ததுவே. கர்த்தர் பிறந்தார் பாடுங்கள், கதிரவன் உதித்தார் போற்றுங்கள். கர்த்தர் பிறந்தார் பாடுங்கள், கதிரவன் உதித்தார் போற்றுங்கள். உள்ளத்திலே உதித்தவர் உன்னதமாய் ஆட்சி செய்ய. உள்ளத்திலே உதித்தவர் உன்னதமாய் ஆட்சி செய்ய. அர்ப்பணிப்போம் நம்மை இன்றே அன்பரின் பாதத்தில் காணிக்கையாய். அர்ப்பணிப்போம் நன்மை இன்றே அன்பரின் பாதத்தில் காணிக்கையாய். கர்த்தர் பிறந்தார் பாடுங்கள், கதிரவன் உதித்தார் போற்றுங்கள். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம், ஆனந்த நாளை கொண்டாடுவோம், பாரில் எல்லோரையும் மீட்டிடவே அதிசய பாலன் இயேசு பிறந்தாரே. பாரில் எல்லோரையும் மீட்டிடவே அதிசய பாலன் இயேசு பிறந்தாரே. கர்த்தர் பிறந்தார் பாடுங்கள், கதிரவன் உதித்தார் போற்றுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் கேட்டது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம் எல்லோருக்கும் புது வாழ்வு கொடுக்கிறது. 3 விடயத்தை பார்த்தோம். தொட்டில், சிலுவை, கிரீடம். இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததினால் நமக்கு மீட்பு, சிலுவையிலே இரத்தம் சிந்தினதினால் நமக்கு மீட்பு. மீண்டும் அவர் வரும்பொழுது குழந்தையாக அல்ல, ராஜாதி ராஜனாக வரப்போகிறார். நாம் எல்லோரும் அவரோடு வெற்றி பெற்றவர்களாக இணைந்து முடிவில்லா வாழ்வு பெற்றவர்களாக வாழப் போகிறோம். ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இதில் இணைந்திருக்கிற எல்லோருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகம் மீட்படைவதற்காக இந்த உலகத்துக்கு நீர் மனு உருவெடுத்து வந்தீர். எங்கள் எல்லோரையும் மீட்பதற்காகவே நீர் இந்த உலகத்தில் பிறந்து சிலுவையிலே இரத்தம் சிந்தி எங்களை மீட்டு விட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளில் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லா விதமான பிசாசின் அடிமை கட்டுக்களில் இருந்து, இந்த உலகத்தின் தீமைகளில் இருந்து, நரக வாழ்க்கையிலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலை தந்து விட்டீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளில் இந்த ஜெப நேரத்தில் யாரெல்லாம் உம்மை நோக்கி, ஆண்டவரே இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் உள்ளத்தில் நீர் பிறக்க வேண்டும், எனக்கு புது வாழ்வு கிடைக்க வேண்டும், நானும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உலக இருளில் இருந்தும்
நரகத்திலிருந்து விடுதலை பெற்று உமக்கு உகந்தவனாக பரலோக வாழ்வு பெற்றவனாக நான் வாழ வேண்டும் என்று யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும். அவர்களுக்கு இப்பொழுதே புது வாழ்வு உண்டாகட்டும், பாவ மன்னிப்பு கிடைக்கட்டும், எல்லா விதமான தீமைகள் இருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது இவர்களுக்கு புது வாழ்வு உண்டாவதாக. அன்பின் ஆண்டவரே, இதில் இணைந்திருக்கிற எல்லோருடைய கண்ணீரும் துடைக்கப்படுவதாக. வேதனைகள் இருந்து துன்பங்கள் இருந்து விடுதலை உண்டாகட்டும். கஷ்டங்களில் இருந்து எல்லா விதமான மன அழுத்தங்கள், மன போராட்டம் இருந்து விடுதலை உண்டாகட்டும். இதில் இணைந்திருக்கிறவர்கள் இப்பொழுது யாரெல்லாம் என்னென்ன நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதிலிருந்து சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. காலில் உள்ள நோய்கள், கைகளில் உள்ள நோய்கள், மார்பில் உள்ள நோய்கள், கழுத்திலே உள்ள நோய்கள், முதுகிலே உள்ள நோய்கள், முதுகெலும்பிலே உள்ள நோய், மூட்டுகளிலே உள்ள நோய், முழங்காலிலே உள்ள நோய், பாதத்திலே உள்ள நோய், தலையிலே உள்ள நோய், காதிலே கண்களிலே உள்ள நோய்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கி வரட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் இப்பொழுதே அவைகள் சுகமடைவதாக. இதில் இணைந்திருக்கிறவர்கள் இப்பொழுது யாரெல்லாம் கொரோனா தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்திலே அந்த கொரோனா வைரஸ் அழிந்து போவதாக, மரித்து போவதாக, அதிலிருந்து இவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு இல்லங்களுக்கும் இயேசுவின் இரத்தம் அடைக்கலமா இருக்கட்டும். பொல்லாத நோய்கள், கொடிய நோய்கள், வாத நோய்கள், தொற்று கிருமிகள் அனைத்திலும் இருந்து இவர்களை பாதுகாப்பதா இருப்பதாக. இவர்கள் வெளியே போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் எதை தொட்டால் இவர்களுக்கு தீங்கிழைக்காதபடி இயேசுவின் இரத்தம் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இவர்களுக்கு அடைக்கலம் தருவதாக. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். பெரியவர்களை ஆசீர்வதியும், வாலிபர்களை ஆசீர்வதித்தரலாம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழா இவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றமான ஒன்றாக, புது வாழ்வு பெற்ற ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவாக அமைவதாக. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற இருள் நீங்கி ஒளி தோன்றற்று. எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லோரும் ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நேரத்திலே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, அன்புள்ளவரே, ஆராதிக்கின்றோம்.